ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட vlogல வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இன்னைக்கு பூரி சுட போறோம். வாங்க வந்துட்டு பூரி எப்படி செய்யலாம் அப்படின்றத வந்து இன்னைக்கு நீங்க vlogல பார்க்க போறீங்க. ஸோ வாங்க வந்துட்டு அதுக்கான ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 1/2 kg கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 1/4 கிலோ மைதா மாவு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்க போட்டு செஞ்சீங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஆஸ் பர் மை டாடி இன்ஸ்ட்ரக்ஷன். சரி, இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் 2 மாவையும் போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு நல்லா கலந்துக்கலாம். ஸோ வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் விட்டாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் அந்த ஆயிலோட. ஓகே, மாவு எல்லாமே வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் பாத்தீங்கன்னா தேவையான அளவு. ஸோ வந்துட்டு இப்போ சால்ட் சேர்த்துக்கிட்டா சால்ட்டையும் சேர்த்துட்டு வந்துட்டு நம்ம கரெக்டா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆயில் ஊத்தி நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹாட் வாட்டர் ஊத்தி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன் வந்துட்டு நம்ம ஹாட் வாட்டர் ஊத்தி பெய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அப்பதான் வந்துட்டு நமக்கு மாவு வந்துட்டு ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இது வந்துட்டு எங்க தங்கச்சி சொன்னாங்க இந்த ட்ரிக்ஸ். ஸோ மறக்காம வந்துட்டு அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஹாட் வாட்டர் ஊத்தி வந்துட்டு மாவு பேஞ்சிக்கலாம். அதே போல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி வந்து பிசைஞ்சிக்கணும். ஓகே கைஸ், இப்போ மாவு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த பதத்துக்கு நான் வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாவு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு 1/2 hour வந்துட்டு இது மேல ஒரு ஈர துணி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஈர துணி நல்லா புழிஞ்சிட்டே போட்டுருங்க. புழிஞ்சு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 hour அப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுத்து பால்ஸ் மாதிரி உருட்டி ஆஸ் யூஷுவல் வந்துட்டு பூரி கட்டியில வச்சு தேய்ச்சி நம்ம பூரி போட வேண்டியதான். ஸோ வந்துட்டு நான் அடுத்த ப்ராசஸ் காட்டுறேன். அது வரைக்கும் மறக்காம வந்துட்டு கண்டினியூஸா வீடியோ பார்த்தேன். ஓகே காய்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம குருமா வந்துட்டு தயார் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அடுப்பு பத்த வச்சு அடுத்து வந்துட்டு இப்போ பாப்பா சொல்லுவாங்க என்ன பண்ணணும்னு. இப்ப கடாய் நல்லா சூடா இருந்தும் எண்ணெய் ஊத்திக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். ஏய் கடுகு, அந்த பயம் இருக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சிச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா வெங்காயம், வெங்காயம் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே தட்டி வச்சிருக்கு பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்குனீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவு வெங்காயம் வதங்கிருக்கு. ஆனா பத்தாது, இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கணும். வெங்காயம் வதங்கினாதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி தித்திப்பு டேஸ்ட்ல நல்லா இருக்காது. ஆமா, ஒரு மாதிரி தித்திப்பா இருக்கும். ஸ்வீட்டா இருக்காது, தித்திப்பா இருக்கும். எப்படி வேணா வச்சுக்கலாம். நீங்களும் கண்டிப்பா இது மாதிரி குருமா செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். ஆமா, செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யாரெல்லாம் வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணாம போறீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து பேய் கனவு தான் வரும். இது வந்து பூரி குருமான்னு சொல்றதை விட பூரி மசால்னு சொல்லலாம். பூரி அதுதான் மசால் பொருத்தமா இருக்கும். வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கணும். பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சள் தூள்.
மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கையாலே மசிச்சு வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோ இதையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் பட்டாணி வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும். கடிச்சு சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்களுமே வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆமா guys, குருமானால பட்டாணி இல்லைன்னா எப்படி? பிரியாணிக்கு பீஸ் எப்படியோ குருமாவுக்கு பட்டாணி அப்படிங்க. இப்போ போதும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்ல போதும் அப்படின்னா விட்டுலாம். இதுல இதப்படி வேற எந்த மசாலா அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. இதுக்கு அடுத்தது ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் இருக்கு, நான் சொல்றேன் என்னன்னு. தொடர்ந்து வீடியோ மட்டும் பார்த்துட்டே இருங்க, அதுக்கப்புறமா என்னன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு அழகியடா கண்ணா விட்டு விலகலடா, என்ன ஒரு அழகியடா கண்ணா விட்டு விலகலடா, மின்னலும் அவதான் மறையும் தெரியும் ஜன்னலும் அவதான், கனவில் பூக்கிற தாமர அவதான், கதையில் கேட்கிற தேவத அவதான், என்ன பேரு கேட்கலடா, எங்க போறா பார்க்கலடா, முன்னாடி அவளோ பின்னாடி நானும், ஒரு முறை திரும்பி பார்த்தா என்ன துண்டான மனசு ஒன்னாக்கத்தானே, மறுபடி அவளை கேட்டேனே. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட மசாலா நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலைய அரைச்சி தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இத வந்து சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலைன்னு சொல்ற, பொட்டே இல்ல. காமெடி வேண்டான்னு பாக்குறேன். இப்போ இது வந்து நம்ம எதுக்கு வந்து ஆட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியா இருந்துச்சு. இப்போ இது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கெட்டியான மசால் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அதனாலதான் இது வந்து ஆட் பண்றோம். நீங்களும் மறக்காம கம்பல்சரி இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்டும் அதுக்கேத்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். லோ ஃப்ளேம்ல வைங்க. ரொம்ப அதிகமா வச்சீங்கன்னா தீ பிடிச்சிரும், அடியில கருகிடும். சோ கம்மியான ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விடுங்க. நம்மளுக்கு சூப்பரான மசால் ரெடி ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா குருமா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைனலா குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு முன்னாடி பாத்திருப்பீங்க, நம்மளோட குருமா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சோ அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பூரி சுடுறதுக்கான ப்ராசஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன். இப்ப இதை பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் குட்டி குட்டி உண்டையா வந்துட்டு புடிச்சு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஷேப்ல வந்துட்டு உண்டை உருட்டி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே காய்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பூரி ஷேப்புக்கு வந்துட்டு ஒட்டி எடுத்தாச்சு. நீங்க கேட்கலாம், இது பூரி ஷேப்பாடா இருக்கு ரவுண்டா அப்படின்ட்டு. நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன், என்னால வந்துட்டு ரவுண்டா உருட்ட முடியல. எனக்கு ஒரு பாக்ஸ் ஷேப்ல தான் கிடைச்சிருக்கு. பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் யூனிக்கா பண்ணுவோமே. ஸோ வந்துட்டு இந்த ஷேப்ல தான் எனக்கு பூரி கிடைச்சிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபைனலா வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். நமக்கான பூரி அண்ட் வந்துட்டு அதுக்கான மசாலா எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வந்துட்டு டேஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்களே பாருங்கள் இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பைட் போய்க்கலாம். அப்படியே அந்த பூரியை உடைச்சி கொஞ்சமாக பிரித்து எடுத்து, கைஸ் நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நியாயமாக இருப்பேன். எப்பவும் பார்த்தீங்கன்னா என்னதான் டேஸ்ட்டாக செஞ்சுருந்தாலும்
நான் எப்பவுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பைட் உங்களுக்கு தான். ஸோ ஃபர்ஸ்ட் பைட் உங்களுக்கு சாப்பிடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு எனக்கு. வேற மாதிரி இருக்கு, சீரியஸாக செம்மையா இருக்கு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதே போல் வந்துட்டு இது போல் வந்துட்டு ஃபன்னாக குக் பண்ணுற நிறைய விளாக்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், கரண்ட் இல்லை. இந்த டைம்லேயும் வச்சு உங்களுக்காக நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.